ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சாரி ஃபார் த டிலே. வீடியோ கொஞ்சம் லேட்டா வர்றதுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன்னா, நான் வந்து வீடியோல கான்சன்ட்ரேட் பண்றத விட, அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா ப்ரொவைட் பண்ணிறணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் அப்ஜெக்டிவா இருக்கும். ஏன்னா, நீங்க ஃபியூச்சர்ல எடுத்து பார்க்கும்போது கூட அந்த பிடிஎஃப்ப வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க அப்படின்றது தான். அதே மாரி ஒரு இன்ஃபர்மேஷனும் எதுவுமே மிஸ் ஆகாத மாரி 6 டூ 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டிஎன்பிசிக்கு என்னென்ன கன்டென்ட் ஸ்கூல் புக்ல இருக்கோ அந்த டாபிக்கு, அது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால மட்டும் தான் உங்களுக்கு வந்து அ நானு கொஞ்சம் டிலேவா போடுறேன். ஏன்னா எல்லா நோட்ஸையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜா குடுக்கணுன்றது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரோஸ் அண்ட் போயம் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிட்டு வரோம். ஆஸ் ப்ராமிஸ்ட் எக்ஸாம்க்கு முன்னாடி கண்டிப்பா எல்லா டாபிக்ஸும் முடிச்சு நம்ம டெஸ்ட் பேட்சையும் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஸோ நீங்க அத பத்தி கவலைப்படவே வேணாம். நம்மளுக்கு டைம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிடலாம். டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலருந்து அட்லீஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கிராமர்ல. சரிங்களா? எக்ஸாமுக்கு. ஸோ அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க மட்டும் தான் இந்த வீடியோவ பார்க்கணுமானா, இல்ல. டென்சஸ் அப்படின்றது காமன் டாபிக். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டென்சஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஏன் வந்து இன்னைக்கு நானு இத வந்து கொஞ்சம் டிலேவா போட்டிருக்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டாபிக் நெறைய பேத்துக்கு புரியாது. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இத வந்து கொஞ்சம் டிலேவா பிளேஸ் பண்ணியிருக்கேன். சரி, டென்சஸ்ல என்னென்ன இருக்கு மேம்? நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்? எப்படி ப்ரோசீட் பண்ண போறோம்? ஸோ டென்சஸ்ல 3 டென்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாஸ்ட், பிரசன்ட், இன்னொன்னு ஃபியூச்சர். பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம், பிரசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம், ஃபியூச்சர் டென்ஸ்னா வருங்காலம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் 3 டென்ஸ். இதுல வந்து 4 சப்டிவிஷன் இருக்கும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள், கன்டினியூயஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் அப்படின்னு 4 இருக்கும் ஒண்ணொண்ணுக்கும். இப்ப பிரசன்ட் டென்ஸ் எடுத்துட்டா சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கன்டினியூயஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். பாஸ்ட் டென்ஸ்க்கும் அதே மாரி தான், ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் அதே மாரி தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போறோம். அதாவது பிரசன்ட் டென்ஸ் மட்டும் ஒரு நாளு, பாஸ்ட் டென்ஸ் ஒரு நாளு, ஃபியூச்சர் டென்ஸ் ஒரு நாள் படிக்க போறோம். ஏன்னா, மொத்தமா படிச்சீங்கன்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிரும். கடைசி வரைக்கும் டென்சஸ் முடிக்கவே முடியாது. நெறைய பேர் டென்சஸ மட்டுமே ஸ்கிப் பண்ணிட்டு போய் நெறைய எக்ஸாம் எழுதி மார்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அத பண்ணாதீங்க. ரொம்ப புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் தனித்தனியா சொல்லி தர போறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிரசன்ட் டென்ஸ வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பிரசன்ட் டென்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அத என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த 4 சப்டிவிஷன் புரிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கு மேல நீங்க பேசிக்கா கத்துக்க வேண்டியது வந்து வெர்ப் ஃபார்ம்ஸ். அதாவது வெர்ப் எப்படியெல்லாம் இருக்கும். வெர்ப்ல வந்து V1, V2, V3 3 ஃபார்ம் இருக்கு. V1 வந்து பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம். ஓகேங்களா? நிகழ்காலம் ஃபார்ம் வந்து V1. பாஸ்ட் டென்ஸ் இறந்த கால ஃபார்ம் வந்து V2 வெர்ப் 2ன்னு சொல்லுவோம். V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லன்னா ENல முடியும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உள்ள அப்படியே டைவ் பண்ணி டீப்பா கான்செப்ட் குள்ள போயிரலாம். V1, V2, V3. V1 பிரசன்ட் டென்ஸ், V2 பாஸ்ட் டென்ஸ், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்னு சொல்லுவோம். இங்க இருக்க சார்ட்ட இப்ப படிக்க வேணாம். எல்லா டென்ஸையும் முடிச்சுட்டு கடைசியா பார்க்கலாம். அப்பதான் நல்லா புரியும். சரிங்களா? ஸோ இங்க நான் குடுத்திருக்க பிடிஎஃப்ல குடுத்திருக்கிறது எல்லாமே, நீங்க வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்டீரியரா பாருங்க. இப்ப நான் சொல்லிக் குடுக்கறது எல்லாமே எது எது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி புரியுமோ, எந்த லாங்குவேஜ்ல ரீட் பண்ணா புரியுமோ, அந்த லாங்குவேஜ்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லி, ஆ எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணி காட்டப் போறேன். சரிங்களா? ஸோ அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ டென்சஸ்ல வந்து பேசிக்கா 3 இருக்கு. ஸோ பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ், நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ், வருங்காலம் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு 4 சப்டிவிஷன், பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு 4, ஃபியூச்சர் டென்ஸ்ல 4. ஸோ பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கன்டினியூயஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் அப்படின்னு 4 சப்டிவிஷன். பாஸ்ட் டென்ஸ்லயும் அதே தான். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கன்டினியூயஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். ஃபியூச்சர்லயும் சேம் அதே நேம்ஸ் தான். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கன்டினியூயஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். இது மட்டும் தான். இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் இதுதான் பேசிக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிரலாம் டீப்பா. இது போக நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த டென்சஸ நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, வெர்ப் தான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ மெயின வச்சு தான் அந்த டென்ஸ் என்ன அப்படின்றதையே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ வெர்ப்ல வந்து V1, V2, V3ன்னு சொல்லுவோம். 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ் இருக்கு. அதாவது வெர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட். அந்த ஆக்ஷன குறிக்கிறது வெர்ப். ஸோ அதுல 3 இருக்கு. வெர்ப் 1னா பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். நிகழ்காலத்தோட ஃபார்ம்ல இருக்கும். வெர்ப் 2னா
பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். V2ன்னு சொல்லுவோம். V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ED அப்படின்னலாம் முடியறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லணும். EN, ED அப்படின்னலாம் முடியும். அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் V1, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் V2, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு 3 டென்ஸ். அதுல 4 சப்டிவிஷனு, சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு 4 சப்டிவிஷன்ஸ். V1, V2, V3 என்னன்னு தெரியணும். இது தெரிஞ்சா போதும், நம்ம உள்ள போயிடலாம். ஸோ இங்க வந்து இந்த எல்லா டென்சஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி இந்த பிடிஎஃப் எடுத்து இந்த ஃபார்முலாஸை பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ இது பார்க்க வேணாம். நம்ம கான்செப்டை முடிச்சுட்டு அப்புறம் வந்து இதுக்கு நான் உங்களுக்கு என்னன்றது சொல்றேன். ஸோ இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா நோக் அண்ட் கார்னரில் இருக்க நோட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் சொன்ன மாதிரி வேர்ப் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த வேர்போட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்பு ப்ளஸ் இஎஸ் அப்படின்னு இருக்குமா. ஸோ வேர்ப்னா என்ன? ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் வேர்டு இப்போ ஒர்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒர்க்ன்றது வேர்ப், ஒரு ஆக்ஷனை குறிக்கிற ஒரு வேர்ப். சரிங்களா? அந்த வேர்ப் கூட எஸ் வரும், இல்லைன்னா இஎஸ் வரும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்மேட். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரும் அப்படின்றத தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி விஷயத்துக்கு வரும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ இன் த ப்ரெசன்ட். நிகழ்காலத்துல இப்போ ஒரு விஷயம் உண்மையா நடக்குது அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். இப்ப நடக்கிறது தானே, அப்ப நடக்குது, நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரசன்ட் கண்டினியூஸ் நம்ம சொல்லிடக்கூடாது. பிரசன்ட்ல ட்ரூவா இருக்க விஷயம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்மேட் மட்டும்தான். புரியுதுங்களா? ஹி ஒர்க்ஸ் இன் அ ஸ்டுடியோ. ஹி ஒர்க்ஸ் இன் அ ஸ்டுடியோ. இப்போ அவன் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இது பிரசன்ட்ல ட்ரூத் தானே, அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ல வேர்ப் எது? ஒர்க்ஸ். ஒர்க்ஸ் அப்படின்றது தான் வேர்பு. இந்த வேர்ப் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. ஒர்க் வேர்ப் பிளஸ் எஸ் போட்டா ஒர்க்ஸ்ன்னு மாறுது. வேர்ப் பிளஸ் எஸ் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ஃபார்மேட் இதுதான். ஸோ ட்ரூ இந்த பிரசன்ட் அப்படின்னா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். நம்மளோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இல்லைன்னா ரொட்டீன் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். ஓகேவா? இது இன்னொரு ஒரு சின்ன ட்ரிக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று வரும். அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்கும். இந்த ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி, சம்டைம்ஸ், ரேர்லி, நெவர், இது எல்லாமே அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி, சம்டைம்ஸ், ரேர்லி, நெவர், எவ்ரிடே இதெல்லாம் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது வந்துருச்சு ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்னாலே நம்ம அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு, நம்மளுக்கு வந்து டைமை டினோட் பண்ணுது, அதாவது திருப்பி திருப்பி நடக்கிற ஒரு விஷயத்தை டினோட் பண்ணுது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்க. ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். இதுல verb வந்து drink. ஸோ verb டிஃபைன் பண்ற ஒரு வார்த்தை தான் adverb. அந்த verb எப்படி செயல்படுதுன்னு சொல்றது தான் adverb. அந்த verb எப்படி செயல்படுதா, ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு adverb வந்திருக்குது. ஸோ திரும்பி திரும்பி நடக்குது. ஆல்வேஸ்னா திரும்பி திரும்பி நடக்குது அப்படின்றது. அப்போ ஸோ ரொட்டீன் இல்ல ஹேபிச்சுவல் ஆக்ஷன்றது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே. ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு இருக்கு. தே யூஸ்வலி ஈட். ஸோ தே ஈட் டின்னர் அட் ஹோம் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். ஆனா இங்க யூஸ்வலின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலினா திரும்பி திரும்பி நடக்குதுன்னு ஒரு ஹிண்ட். ஸோ திரும்பி திரும்பி நடந்தாலே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கணும். சரிங்களா? ஸோ தே யூஸ்வலி ஈட்ஸ் டின்னர் அட் ஹோம்னா தப்பு. தேன்றது வந்து ப்ளூரல், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ப்ளூரல். ப்ளூரல் சப்ஜெக்ட்ல வரும்போது வேர்ப் எப்படி இருக்கணும்னா வேர்ப்ல எஸ் வராது. இதுவே சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்ப்ல எஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா வேர்ப்ல எஸ் வராது. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்ப்ல எஸ் வரும். இங்க சப்ஜெக்ட் வந்து தேனா ப்ளூரல். ஸோ இங்க வேர்ப்ல வந்து எஸ் வரல. இதுதான். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He wakes up at 7 AM every day. ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஹிண்ட் வந்து எவ்ரிடே. எவ்ரிடே திரும்பி திரும்பி நடக்குது. ஸோ ரொட்டீன். அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்துரும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்ன? verb பிளஸ் எஸ். ஸோ இங்க verb என்ன? வேக் அப்படின்றது தான் verb. வேக்கு கூட என்ன வந்திருக்கு? எஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட் தான் கரெக்ட். He wakes up at 7 AM every day. உங்களுக்கு கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா, he dash up at 7 AM every day கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ல வேக், வேக்ஸ், வேக்டுன்னு இருக்கும். ஸோ இந்த 7 AM everyday, அந்த எவ்ரிடே க்ளூவை வச்சு இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போ verb பிளஸ் இஎஸ் தான் ஃபார்மேட்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுட்டு வேக்ஸ் அப்படின்றத கரெக்டா கிளிக் பண்ணும். ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரூ இன் த ப்ரெசன்ட், செகண்ட் ஒன் ஹேபிட்ஸ்,
தேர்ட் ஒன் வந்து யுனிவர்சல் ட்ரூத். எப்போதுமே ஒரு யுனிவர்சல் ட்ரூத் இருக்கும், இல்ல ஒரு ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். இது வந்து ஒரு யுனிவர்சல் ட்ரூத். எப்போதுமே அதுதான், திரும்பி திரும்பி பார்த்தாலும் எப்போதுமே பெர்மனன்ட் சிச்சுவேஷன்லயும் அதுதான். வாட்டர் பாய்ல்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். இதுவும் எப்போதுமே அதுதான், மாறவே மாறாது. எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். எர்த் எப்போதுமே சன்னை சுத்தி தான் இருக்கும், சுத்தி தான் ரிவால்வ் ஆகும். அதை மாத்தவே முடியாது. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் இல்லைன்னா மாத்தவே முடியாத ஃபேக்ட் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். இங்க வேர்ப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல the earth revolves around the sun. ஸோ இதுல verb வந்து revolves. ஸோ revolve அப்படின்றது verb, அது கூட s சேர்ந்து வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு revolves, verb plus s. இங்க சப்ஜெக்ட் வந்து the earthன்றது சப்ஜெக்ட் சிங்குலர். சிங்குலர்னா verbல என்ன சொன்னேன், s வரணும்னு சொன்னேன். இதுவே இங்க சப்ஜெக்ட்ல ப்ளூரலா இருந்தா s வந்திருக்காது. இது வந்து தேர்ட். ஃபோர்த் ஒன் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ் இல்லைன்னா ஸ்கெட்யூல்ட் ஈவெண்ட்ஸ். ஒரு டைம் டேபிள் போடுறோம். டைம் டேபிள் எதுக்கு போடுறோம், இந்த வீக்குக்கு போடுறோம்னா அடுத்த வீக்கு அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கெட்யூல் இல்லை டைம் டேபிள் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது திரும்பி திரும்பி நடக்குதுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். ஃபியூச்சர்ல தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம போட்டுறக்கூடாது, தப்பு. ஸ்கெட்யூல் இல்லைன்னா டைம் டேபிள் எப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ. ஸோ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எது, மை ட்ரெயின். வேர்ப் என்னது, அரைவ்ஸ். டுமாரோ, சரியா? மை ட்ரெயின் அப்படின்றது ட்ரெயினுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கெட்யூல் இருக்கு. ட்ரெயின் எப்போதுமே அதே டைமுக்கு தான் திரும்பி திரும்பி வரப்போகுது. இன்னைக்கு ஒரு டைமிங் வருதுன்னா நாளைக்கும் அதுக்கு ஒரு டைமிங் இருக்கும், நாளானைக்கும் அதே டைமிங் தான் இருக்கும். ஸோ திரும்பி திரும்பி நடக்குது. ஸோ அப்போ டைம் டேபிள் ஸ்கெட்யூல்ஸ்ல எல்லாமே திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா நடக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். So first point, true in the present. Second one, habitual actions. Third one, universal truth or fact. Fourth one, timetables or schedules. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான 4 பாயிண்ட். இது மட்டும் தான் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இதுல வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே புரியணுன்றதுக்காக நான் அட்வாப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். சரி, இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM, சரிங்களா? ஸோ இங்க வந்து இது எதை குறிக்குதுன்னா ஒரு டைம் டேபிளையோ ஸ்கெடியூலையோ குறிக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ்னா அந்த எக்ஸ்பிரஸ் வந்து அதுக்கு தனியா ஒரு ஸ்கெடியூல் இருக்கு, டைம் டேபிள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்கெடியூல் இல்ல டைம் டேபிள் எதுல வரும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும், which மீன்ஸ் திரும்பி திரும்பி நடக்குது, சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. வேர்ப் எப்படி இருக்கணும், வேர்ப்ல எஸ் வரணும், சரியா? வேர்ப்ல எஸ் இல்ல இஎஸ் வரணும். இங்க வேர்ப் வந்து டிபார்ட். கன்னியாகுமரின்றது சிங்கிள், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ன்றது சிங்குலர். ஸோ வேர்ப்ல என்ன வரணும், எஸ் வரணும். ப்ளூரலா இருந்தா வேர்ப்ல எஸ் வராது. இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க வந்து இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த இந்த நான் இப்ப காட்டுற பேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் நீங்க ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் நம்மளுக்கு புது சிலபஸ், எங்க இருந்து வேணாலும் கேட்பாங்க. மெயினா வந்து இந்த டைம் வந்து 70% நம்ம படிச்சு மக்கப் பண்ணிட்டு போனா எழுதலாம் அப்படின்றது இருக்காது போன டைம் மாதிரி. புரிஞ்சுட்டு போனா மட்டும்தான் அங்க வந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால நீங்க கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், டு எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத் அண்ட் ஃபேக்ட், இது நான் ஆல்ரெடி சொன்னேன். நெக்ஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஸ்டேட். பெர்மனன்ட் ஸ்டேட்னா the sun rises in the east, sets in the west. இது permanent state. Exclamatory sentences, இது நீங்க பார்க்கணும். Exclamatory sentences simple present tense. அப்புறம் if statementல எல்லாம் simple present tense. அப்புறம் imperative sentences, questionsல simple present tense வரும். Planned future action, நான் சொன்ன schedule இல்லாட்டினா time table. Running commentaries simple present tense. கோட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இங்க எக்ஸாம்பிள்ல மகாத்மா காந்தி செட் அப்படின்னு வராது, அது எரர். மகாத்மா காந்தி சேஸ் அப்படின்னா verb plus yes, simple present tense ஓட ஃபார்மேட். verb plus yes. ஸோ மகாத்மா காந்தி சேஸ் சிம்பிள் present tense. கொட்டேஷனா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சிம்பிள் present tense தான் ஞாபகம் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இவ்வளோதான், சிம்பிள் present tense முடிச்சாச்சு. நீங்க ஃபுல்லா நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும். இங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேற ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் எடுத்திருப்பேன். ஸோ 6 to 12 ஸ்டாண்டர்ட்லேருந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னென்ன இங்கெல்லாம் இருக்கோ ஒரு பேஜ் விடாமல் உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தரலாம். இந்த இங்க கொடுக்குற நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே எடுத்தது. இது அப்படியே எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க.
இது வந்து மாத்தவே முடியாது. அப்படியே கேட்பான். அப்ப ஒரு வேர்ட் விடாம அப்படியே மாறாம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பயப்படாம இத நல்லா படிச்சுக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து 3லேருந்து நீங்க அப்புறமா டைம் இருக்கும்போது போட்டு பார்த்துக்கோங்க. ஆல் சில்ட்ரன் டேஷ் சம்திங் நியூ எவ்ரி டே. ஒரு சென்டென்ஸ் எடுக்கணும். அதுல கீவேர்ட் பார்க்கணும். கீவேர்ட்ல வந்து எவ்ரி டேன்னு வந்திருக்கு. எவ்ரி டேனா திரும்பி திரும்பி நடக்கிறதுன்னு அர்த்தம். திரும்பி திரும்பி நடக்கிறது எந்த டென்ஸ்ல வரும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்ன? வெர்ப் பிளஸ் எஸ் தான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ஃபார்மேட். ஆனா இதுக்கு அப்புறம் வந்து நம்ம சப்ஜெக்ட்டும் பார்க்கணும். சப்ஜெக்ட்ல வந்து சிங்குலரா இருந்தா சிங்குலரோட வேர்ப் போடணும். ப்ளூரலா இருந்தா ப்ளூரலோட வேர்ப் போடணும். இங்க ஆல் சில்ட்ரன்றது என்னது? ப்ளூரல். எல்லா சில்ட்ரனும். சோ எல்லா சில்ட்ரனும் ப்ளூரல். ப்ளூரல்ல வந்து வேர்ப் எஸ் வருமா? வராதா? வராது. அப்ப லேர்ன்ஸ்ன்றது ஆன்சர் கிடையாது. லேர்ன் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து ஆன்சரா இருக்கும். சரிங்களா? சோ சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா எஸ் வரும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா எஸ் வராது. செகண்ட் ஒன், a good student always dash hard. இந்த சென்டென்ஸ்ல கீவேர்ட் ஆல்வேஸ் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இங்க சப்ஜெக்ட்னா a good student. அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லல, ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. சிங்குலர் வந்தா வேர்ப்ல என்ன வரும்? எஸ் வரும். இப்போ ஒர்க்ஸ்ன்றது தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நீங்க வந்து எக்ஸாம்ல ஆன்சர்ஸை போடணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சாச்சு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்மேட்டை நம்ம பார்த்துட்டு அப்புறம் ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, ஆம் இஸ் ஆர் அப்படின்ற ஸ்டேட் வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ப்ஸ் கிடையாது. ஆக்ஷன் வேர்ப்னா டைரக்டா நம்மளுக்கு அந்த ஆக்ஷனை சொல்லிரும். ஆனா இங்க ஸ்டேட் வேர்ப்ஸ் வந்திருக்கு. ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் பி பீயிங் பீன் ஹேட் ஹேஸ் ஹேவ் இதெல்லாம் ஸ்டேட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்றோம்? ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா ஆம் இஸ் ஆர் அப்படின்ற வேர்ப்ஸ் யூஸ் பண்றோம். அது கூட ஆக்ஷன் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். am is are plus verb plus ing. கண்டினியூஸ் டென்ஸ்னாலே கண்ணை மூடிட்டு verb plus ing வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க present continuous tenseன்றனால am is are அப்படின்ற வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா was இல்ல were வரும். ஃபியூச்சரா இருந்தா will வரும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். present continuousக்கு verbs என்னது? am is are. verb plus ing. இதுதான் present continuous tenseோட ஃபார்மேட். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து happening now. இந்த நிமிஷம் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் இருந்தா இல்ல இப்ப இருக்க டு இந்த ப்ரெசன்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு வேற ஒரு சின்ன விஷயம் இருக்கு. முன்னாடி ஸ்டார்ட் ஆகி இப்போ கண்டினியூ ஆகுதுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ ஒரு விஷயம் நடக்கிறதா நம்ம இப்போ ட்ரூவா இருக்க விஷயத்த சொல்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி இப்போ அது நடந்துட்டே இருக்குன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதுதான் டிஃபரன்ஸ். ஹேப்பனிங் நவ். இட் இஸ் ரெய்னிங். இப்போ வந்து ரெயின் ஆயிட்டு இருக்கு. ஆனா ரெயின் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இட் இஸ் ரெய்னிங் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அதோட ஃபார்ம் என்ன? ஆம் இஸ் ஆர் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இங்க இஸ் வந்திருக்கா? இந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கு. இது கூட என்ன வரணும்? verb வரணும். verb எங்க இருக்கு? ரெயின் அப்படின்றது verb. verb கூட ஐஎன்ஜி வந்திருக்கா? வந்திருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு ஆக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி இப்போ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். செகண்ட் ஒன், ஃபிக்ஸ்டு பிளான்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேணாம். சிம்பிள் ப்ரெசென்ட்க்கும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கும். தேர்ட் ஒன் பார்க்கலாம். டெம்பரரி ஆக்ஷன்ஸ். இப்போ நடந்துட்டு இருக்க டெம்பரரி ஆக்ஷன்ஸ். ஐ எம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக். இதுல வந்து உங்களுக்கு வந்து க்ளூ வேர்ட் வந்து இந்த திஸ் வீக். திஸ் வீக்னா இப்போதைக்கு மட்டும் டெம்பரரியா தான் அப்படின்றத மென்ஷன் பண்ற மாதிரி திஸ் வீக்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டெம்பரரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க விஷயம். மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் யூசிங். இப்போ அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல வரும். நெக்ஸ்ட் லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ். ஒரு லாங் ஆக்ஷன் இருக்கு. இப்போ ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. ஷீ இஸ் ஸ்டடிங் டு பிகம் அ டாக்டர். டாக்டர் ஆகுற வரைக்கும் அவங்க படிச்சுட்டு தான் இருக்க போறாங்க. அது ஒரு லாங்கர் ப்ராசஸ். ஓகேவா? அதை பத்தி இப்போ நம்ம பேசுறோம். ஸோ அது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஷீ இஸ் ஸ்டடிங் இஸ் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. இஸ் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேப்பனிங் நவ், டெம்பரரி ஆக்ஷன், ட்ரெண்ட்ஸ், லாங்கர் ஆக்ஷன், ப்ராக்ரஸ் நவ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ
ஆ நான் மேல சொன்னேன் இல்லையா? ஃபியூச்சர் பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கும், பிரசன்ட் கன்டினியூஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் ஃபியூச்சர் பிளான்ஸ்ல. என்ன அப்டின்னா, அங்க வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 பிஎம்னு குடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ன்றது அதுக்கு ஃபிக்ஸ்டு ஸ்கெட்யூல் இருக்கு. திரும்பி திரும்பி அதுதான் நடக்க போகுது. இங்க பாருங்க ஃபியூச்சர் பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். இங்கேயும் ஃபியூச்சர் பிளான் தான். பிரசன்ட் கன்டினியூஸ்க்கு ஃபியூச்சர் பிளான் ஒண்ணு வருது. என்ன மாரி ஃபியூச்சர் பிளான்னா, "த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ." ஸோ த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ அப்படின்றது ஒரு ஃபியூச்சர் பிளான். ஆனா அது திரும்பி திரும்பி நடக்க போதா? இல்ல. பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்த மட்டும் தான் நாளைக்கு விசிட் பண்ண போறாரு. அது ஒரு பிளான் அப்படின்றது மட்டும் தான். இதுவே இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 பிஎம்னா அது திரும்பி திரும்பி அதுக்கு ஒரே ஸ்கெட்யூல் தான் இருக்காங்க. டைம் டேபிள் போட்டுட்டாங்க. இங்க ஃபியூச்சர் பிளான்ல டைம் டேபிள் கிடையாது. திரும்பி திரும்பி நடக்க போறது இல்ல. ஸோ இது வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் நவ். மை கிராண்ட்ஃபாதர் இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் நவ். இப்ப படிச்சுட்டே இருக்காரு. அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கா? இல்ல. செகண்ட் ஒன் அன்னாயிங் ஹேபிட்ஸ். யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ. நான் அங்கேயே சொன்னேன் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்க வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல அன்னாயிங் ஆக்ஷன்ஸ் நம்மள தொந்தரவு பண்ற ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் பிளான்ஸ் ரொட்டீனாவோ இல்ல ஸ்கெட்யூலாவோ டைம் டேபிளாவோ இல்லாத ஒரு ஃபியூச்சர் பிளான் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் திரும்பியும் சொல்றேன். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். சின்ன டிஃபரன்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட்ல. அங்க வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஸ்கெட்யூல் இல்ல டைம் டேபிள் வரும். திரும்பி திரும்பி நடக்கும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அப்படி இல்ல. ஃபியூச்சர் பிளான் இருக்கும். ஆனா அது திரும்பி திரும்பி நடக்காது. இவ்வளவே தான். ஓகேவா? ஸோ திரும்பி ஒரு டைம் பார்த்துடலாமா? ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? இப்ப நடக்கிறது ஒரு ஆக்ஷன் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஹேப்பனிங் நவ். டெம்பரரி ஆக்ஷன் இப்ப மட்டும் அது உண்மையா இருக்கிறது டெம்பரரி ஆக்ஷன்ஸ். இப்ப டெம்பரரியா இருக்க எல்லா ஆக்ஷன்ஸும் உங்களுக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல வரும். ட்ரெண்ட்ஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல வரும். லாங்கர் ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல வரும். அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல வரும். அன்னாயிங் ஹேபிட்ஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல வரும். ஃபியூச்சர் பிளான்ஸ் விச் இஸ் நாட் கோயிங் டு ரிப்பீட் எல்லாமே ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல வரும். இவ்வளோதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இது ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம். The present continuous tense is used for an action that is in progress at the time of speaking. இப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆக்ஷன் நடக்குது. It is used for an action that is in progress and will continue in future. இப்ப பேசும்போது அந்த ஆக்ஷன் நடக்குது. அது கண்டினியூ ஆக போகுது ஃபியூச்சர்ல. இட் இஸ் யூஸ் டு டினோட் அன் ஆக்ஷன் தட் இஸ் பிளான் டு டேக் பிளேஸ் இன் த நியர் ஃபியூச்சர். பிளான் ஸ்கெட்யூல் கிடையாது. ஸ்கெட்யூல் டைம் டேபிள் திருப்பி திருப்பி நடக்கும். பிளான்ன்றது கொஞ்சம் இப்ப நியர் ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயமா இருக்கும். யாழ்னி இஸ் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் டுமாரோ. டுமாரோ மட்டும்தான் யாழ்னி வந்து பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண போறா. அது ஸ்கெட்யூலோ இல்ல டைம் டேபிளோ கிடையாது. யாழினி மீட்ஸ் பிரைம் மினிஸ்டர் அட் 5:15 அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது வந்து திரும்பி திரும்பி ஸ்கெட்யூல் ஆயிருக்கு. டெய்லியுமே அவங்க மீட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அது எரர். இங்க வந்து ஸ்கெட்யூல் இல்லாம, டைம் டேபிள் இல்லாம திருப்பி திருப்பி நடக்காத விஷயத்த ஒரு சின்ன பிளானா, ஒரு நியர் ஃபியூச்சர்ல நடக்கிற பிளானா இருந்தா அது வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் யூஸ்ட் ஆல்வேஸ் வித் அட்வெர்ப்ஸ் லைக் ஆல்வேஸ், கான்ஸ்டன்ட்லி, ரிப்பீட்டட்லி. ஸோ ஆல்வேஸ், கான்ஸ்டன்ட்லி, ரிப்பீட்டட்லி இந்த அட்வெர்ப்ஸ் எல்லாம் வருதுன்னா இட் டினோட்ஸ் பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஸோ இங்க ஒரு நோட் குடுத்திருக்காங்க. வெர்ப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் அண்ட் சம் அதர் வெர்ப்ஸ் ஆர் நாட் ஜெனரலி யூஸ்ட் இன் த பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் see, smell. ஸோ இந்த பெர்செப்ஷன் வெர்ப்ஸ் எல்லாமே பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இட் இஸ் நாட் யூஸ்டுன்னு குடுத்திருக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் வரவே வராது. இந்த மாரி வந்துச்சுன்னா வேற ஏதாவது டென்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. see, smell, hear, taste, know, understand, hate, like, want, wish. டிஎன்பிஎஸ்சில இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த மாரி நோட்டு, டூ யூ நோ அப்படியெல்லாம் சின்ன சின்னதா இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்கன்னா, அதுலருந்து தான் கொஸ்டின் வரும். ஸோ அத நல்லா படிக்கணும். ஸோ பெர்செப்ஷன் வெர்ப்ஸ் வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்க்கு வராது. எக்ஸாம்பிள் என்னன்னா, see, smell, hear, taste, know, understand இதெல்லாம். ஸோ நீங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இங்க ஒரு எக்சர்சைஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எதுக்கான எக்சர்சைஸ்? ஓகே. ஸோ இது வந்து ஈஸி தான். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸும், பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சா நீங்க அத போடலாம். அத நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இங்க வந்து நான் பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஹூ இஸ் தட் பாய் டேஷ் ஆன் த டேபிள். ஹூ இஸ் தட் பாய் டேஷ் ஆன் த டேபிள். வெர்ப் வந்து ஸ்டாண்ட்ன்னு குடுத்துருக்காங்க. பிரசன்ட் டென்ஸோட வெர்ப் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஆம், இஸ், ஆர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ வெர்ப் என்னது? ஸ்டாண்டிங். அப்ப நம்மளுக்கு ஐஎன்ஜி வந்தா தானே பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஹூ இஸ் தட் பாய் ஸ்டாண்டிங் ஆன் த டேபிள்.
வாட் ஆர் யூ டேஷ் ஐ டேஷ் டு மியூசிக். வாட் ஆர் யூ டேஷ் வேர்ப் வந்து டூ, அப்ப ஐஎன்ஜி போட்டா டூ இட். ஐ டேஷ் டு மியூசிக் வேர்ப் வந்து லிசன். ஐ லிசன் டு மியூசிக்னா அது தப்பு. ஏன்னா இங்க வேர்போட ஃபார்மேட் என்னது? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேட் ஆம் இஸ் ஆர் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அப்போ ஐ ஆம் லிஸ்னிங் டு மியூசிக். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தனியாக ஒரு எக்ஸசைஸ் இருக்கு பிடிஎஃப்ல, நீங்க போட்டு பார்த்துட்டு ஆன்சரும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சரும் அங்கேயே வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? இதோட நான் எப்போதும் ஒரு டென்ஸ் படிக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதோட ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். அதோட ஃபார்மேட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மேட். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னா ஐஎன்ஜி வரணுன்றது ஞாபகம் இருக்கும் எல்லாத்துக்குமே. பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேஸ், ஹேவ், ஹேடு வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்மேட்லி. ஹேட் எதுக்கு வரும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் ஹேட் வரும். இதுவே ப்ரெசென்ட் இல்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேஸ் இல்ல ஹேவ் வரும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா, அதாவது ஹி, ஷி, இட் வந்துச்சுன்னா ஹேஸ் வரும். ப்ளூரலா ஐ, யூ, வி, தே இந்த மாதிரி ப்ளூரல் வந்து சப்ஜெக்டா வந்துச்சுன்னா ஹேவ் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட் என்னன்னா ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது இம்பார்ட்டன்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? வி த்ரீ ஃபார்ம் இடி இல்ல இஎன் முடியுது அப்படின்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட். இப்போ ரூல்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ரூல், ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் இம்மீடியட் பாஸ்ட். இம்மீடியட் பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதாவது கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் டென்ஸ்ன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? ஸ்கெடியூல்னா ஃபியூச்சர்ல தான் போடுறனால ஃபியூச்சர் டென்ஸ் அப்படி கிடையாது பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க வந்து ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் இம்மீடியட் பாஸ்ட். எக்ஸாம்பிள், we have planned the meeting for next week. we have பிளான் பண்ணிட்டோம். எப்ப பிளான் பண்ணோம்? முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். கொஞ்சம் முன்னாடி பிளான் பண்ணியிருக்கோம். எப்போதைக்கு? நெக்ஸ்ட் வீக்குக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூலிங் அட் ஒரு ஸ்கூல் நேம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஸ்கூலிங்க முடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி தான் முடிச்சிருக்கீங்க. அதோட எஃபெக்ட வச்சு இப்ப வரைக்கும் பேசுறீங்க. ஸோ அது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல வரும். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூலிங். ஸோ ஹாவ் வரணும். பி த்ரீ ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வரணும். இங்க வேர்ப் என்னது? பிளான்டுன்றது தான் வேர்பு. அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கு, இடியில இருக்கு. ஹேவ் ஆர் ஹேஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். ஸோ வி வந்தனால ப்ளூரல் வந்தனால ஹேவ் வந்திருக்கு. இதுவே உங்களுக்கு சிங்குலரா ஹி, ஷி, இட் வந்துச்சுன்னா என்ன வரணும்? ஹேஸ் வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், ஈவென்ட் இன் த பாஸ்ட் அட் அன்ஸ்பெசிஃபைட் டைம். பாஸ்ட்ல ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா டைம் நம்மளுக்கு தெரியல. அந்த ஆக்ஷன் இப்ப வரைக்கும் நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ஷீ ஹாஸ் பின் டு பாரிஸ். அவ பாரிஸ் போயிட்டா. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் பாரிஸ் போயிருக்கா. ஆனா அந்த டைமிங் எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி. நான் அந்த மூவி பார்த்திருக்கேன். ஓகேவா? ஆனா எப்போன்றதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல. அந்த மூவி பார்த்தனால அதோட எஃபெக்ட் நான் இப்போ வரைக்கும் பேசுறேன். ஸோ ஆக்ஷன் தட் இஸ் டன் இன் பாஸ்ட் அண்ட் விச் ஹேஸ் த எஃபெக்ட் நவ். அப்போ வந்து அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். இங்க வந்து ஷீ வந்திருக்கு. அதனால தான் வேர்ப்ல ஹேஸ் வந்திருக்கு. பீன்ன்றது உங்களுக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரியா? தேர்ட் ரூல், டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் டில் நவ். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஒரு டியூரேஷனை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அது எதுல வரணும்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல தான் வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ். சின்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுற டைமையோ அந்த பீரியடையோ காட்டும். இதுவே ஃபார் அப்படின்னா மொத்தமா எத்தனை வருஷம்னு காட்டுது அப்படின்னா அங்க ஃபார் வரும். சின்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட காட்டுறது. இங்க பாருங்க, ஹி ஹாஸ் பீன் டீச்சர் சின்ஸ் 2002. ஹி ஹாஸ் பீன், ஹாஸ் ஹி வந்திருக்கனால ஹாஸ் வந்திருக்கு. ஹி சிங்குலர், ஹாஸ் வந்து சிங்குலருக்கான வேர்பு. பீன்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எப்போதுலேருந்து? 2002லேருந்து. ஸோ 2002லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ 2002லேருந்து நம்ம சின்ஸ்ன்னு போட்டு மென்ஷன் பண்ணனால ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். இதுவே ஃபார்ன்னு வந்துச்சுன்னா ஃபார் 8 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டோட்டலா எத்தனை வருஷம்னு சொல்லும்போது தான் ஃபார் வரும். இங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 2002லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு சின்ஸ் தான் வரும். இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். சேஞ்ச் ஓவர் டைம். ஒரு விஷயம் மாறி இருக்கு. Your English has improved since the last time we met. Your English
யோர் இங்கிலீஷ்ன்றது சிங்குலர், ஹேஸ் தான் வரும். இம்ப்ரூவ்டுன்றது இடி வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ ஒவ்வொரு பீரியட்ல வந்து அது சேஞ்ச் ஆயிருக்குன்ற விஷயம் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் ஈவென்ட்ஸ் இன் த பாஸ்ட் அன்டில் நவ். ரிப்பீட் அங்க வந்து நம்ம பார்த்தோம் ரொட்டீன் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். அது திரும்பி திரும்பி நடக்குதுன்னா சிம்பிள் பிரசன்ட். இங்க வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல ரிப்பீட்டட் ஈவென்ட்ஸ் ரொட்டீனோ ஹேபிட்டோ கிடையாது, ஈவென்ட். We have had 4 exams so far in this semester. ஓகேவா? ஐ ஹவ் பீன் டு திஸ் ரெஸ்டாரண்ட் மெனி டைம்ஸ். ஸோ ஐ ஹாவ் பீன் நான் இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய டைம் வந்திருக்கேன்னு மீன் பண்ணுது. ஸோ அது வந்து ரிப்பீட்டட் ஈவெண்ட்டு பாஸ்ட்ல நடந்திருக்கு. பாஸ்ட்ல நடந்தனால தான் அது இப்போ பேசுறோம். ஸோ அது வந்து அன்டில் நவ். ஸோ ஐ ஹாவ் பீன் டு திஸ் ரெஸ்டாரண்ட் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சின்ஸ் வந்திருக்கு. ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் டோர் அப்படி. ஐ மூவ் டு நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரூல் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இந்த இமீடியட் பாஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். அதோட எஃபெக்ட்ட வச்சு நம்ம இப்ப வரைக்கும் பேசுவோம். செகண்ட் ஈவென்ட் இன் த பாஸ்ட் அன்ஸ்பெசிஃபைட் டைமா இருக்கும். ஈவென்ட் முடிஞ்சிருக்கும். அந்த டைம்க்கு இருக்காது. ஆனா அதோட எஃபெக்ட் இப்ப வரைக்கும் இருக்கு. டியூரேஷன வச்சு வரணும். பாஸ்ட்லேருந்து இப்ப வரைக்கும். அப்ப சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் சேஞ்ச் ஓவர் ஆகுது ஒரு பீரியட்ல அப்படின்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். ரிப்பீட்டட் ஈவென்ட்ஸ் இன் த பாஸ்ட் அன்டில் நவ். ஒரு ஈவென்ட் ரிப்பீட் ஆகுது. பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அது ரிப்பீட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸஸ் போட்டு பாருங்க. ஸோ இங்க பாருங்க இன்னும் புரியிற மாரி ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இத சொன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிரும். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். ஓகேவா? நான் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டேன். ஹோம் ஒர்க் முடிச்சனால அதோட எஃபெக்ட்ட தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் மேல சொன்னேன்ல, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூலிங். ஸ்கூலிங்க முடிச்சுட்டேன். அதோட எஃபெக்ட்ல தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதாவது இம்மீடியட் பாஸ்ட்ல அது கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். ஓகே. ஸோ இங்க வந்து மேக் சென்டென்சஸ் யூசிங் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷி டேஷ் டூ எனிபடி. ஷி டேஷ் டு எனிபடி. ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஹேஸ் இல்லன்னா ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஸோ ஷி நெவர். ஷீன்னு வந்தா ஹேவ் ஆர் ஹேஸா? ஷீன்றது சிங்குலர். அப்ப ஹேஸ் தான் வரும். என்ன டேஷ் டு எனிபடி அப்படின்னா நெவர் அப்பாலஜைஸ், ஹேஸ் நெவர் அப்பாலஜைஸ், ஹேவ் நெவர் அப்பாலஜைஸ் 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஷீன்றனால ஹேஸ் தான் வரணும். ஸோ ஹேஸ் நெவர் அப்பாலஜைஸ் தான் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். மிச்ச ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஒரு டைம் ரீட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு பார்த்தோம். இதுதான் வந்து அதோட ஃபார்மேட்னு பார்த்தோம். இங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேட் என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இங்க பாருங்க, ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் ஐஎன்ஜி. ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பாஸ்ட் ஹேஸ் ஹேவ் ஹேட் வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது அது கண்டினியூஸ் டென்ஸா மாறுது. ஐஎன்ஜினாலே கண்டினியூஸ் டென்ஸ்ங்க. சரிங்களா? இங்க வந்து நம்மளுக்கு என்ன டென்ஸ் குடுத்துருக்காங்க? பிரசன்ட் டென்ஸா இருக்கணும். அதாவது ஆம், இஸ், ஆர் வரணும். பெர்ஃபெக்ட்னா ஹேஸ் ஆர் ஹேவ் வரணும். கன்டினியூஸ்னா ஐஎன்ஜி வரணும். இத சேர்த்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அவ்வளவுதான். ஹவ் லாங் டேஷ். ஹவ் லாங் ஆர் யூ வெயிட்டிங் வருமா? இல்ல ஹேவ் யூ பீன் வெயிட்டிங் வருமா? ஹேவ் யூ வெயிட்டட் வருமா? ஹவ் லாங் டேஷ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸோட ஃபார்மேட் என்னது? ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. எழுதிக்கோங்க. ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இதுதான் இதோட ஃபார்மேட். அப்ப ஆன்சர் வந்து ஹேவ் யூ பீன் வெயிட்டிங். ஹேவ் யூ பீன் வெயிட்டிங். He dash in the garden since morning. He dash in the garden since morning. மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த விஷயம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. மார்னிங்ல ஸ்டார்ட் ஆயி அதோட எஃபெக்ட் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. முடியல. அதோட எஃபெக்ட் இப்போ வரைக்கும் அப்படின்னா நான் வந்து அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்வேன். ஆனா அந்த எஃபெக்ட் முன்னாடி ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அப்போ வந்து அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ வந்து ஹேஸ் பீன் ஒர்க்கிங். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்மேட்டா இருக்கும். இன்னொன்னு கூட ஒண்ணு பார்க்கலாம். ஐ டேஷ் திஸ் மொபைல் ஃபார் 3 இயர்ஸ். ஐ ஐ வந்துச்சுனாலே உங்களுக்கு என்ன வரணும்? ஐன்றது வந்து ப்ளூரல். அப்ப ப்ளூரலோட வெர்ப் தான் வரணும். ஐ ஹேஸ் வராது. ஏன்னா அது சிங்குலரோட வெர்ப். ஐ ஹேவ் பீன் யூசிங் திஸ் மொபைல். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்.
நீங்க வந்து ஆன்சர்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ இவ்ளோதான். நான் உங்களுக்கு வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப்ப. ஸ்டார்ட்டிங்லேருந்து பிரசன்ட் டென்ஸோட எண்ட் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க எல்லா நோட்ஸுமே குடுத்துட்டேன். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸையும், ஃபியூச்சர் டென்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிறலாம். ஓகேவா? இது மீறி உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இந்த அ பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல குடுக்குறேன். ரொம்ப சீக்கிரம் செகண்ட் பார்ட் நான் அப்லோட் பண்ணிருவேன். நீங்க கவலையே பட வேணாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இத தரோவா படிச்சுக்கோங்க. ஒரு ஒரு ரூலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாரி ஷார்ட்கட் வச்சு படிங்க. ஃபார்மேட்ட வந்து நீங்க மறந்துறாதீங்க. நான் 12 டென்ஸும் சொல்லி தர்றது பிரச்சனை இல்ல. சொன்னேன்னாலும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ ஒரு ஒரு டென்ஸா படிக்கலாம். ஸோ இவ்வளதான் உங்களுக்கு வந்து பிரசன்ட் டென்ஸு. நீங்க வந்து இந்த பிரசன்ட் டென்ஸ மட்டும் முடிச்சுட்டு, நான் இங்க குடுத்திருக்க அந்த ஃபார்மேட்ட வந்து ஒரு டைம் படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. V1 வருமா? V3 வருமான்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். V2 வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வரும். பாஸ்ட் சிம்பிள் மட்டும் தான் வரும். அதனால V2 மறந்துருங்க. V1 வருதா? V3 வருதான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. V1னா என்ன ஃபார்மு? V2னா என்ன ஃபார்ம்? V3னா என்ன ஃபார்ம்? V3னா வந்து உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V1னா பிரசன்ட் டென்ஸ் ஃபார்மு. V2னா பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல இப்ப கரண்ட் சிலபஸ்ல இருக்க எல்லா இங்கிலீஷ் டாபிக்ஸும் ஒண்ணொண்ணா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். நம்ம சேனலுக்குள்ள போய் இதுவரைக்கும் இருக்க எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்துட்டு, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் இன்னும் நெறைய வீடியோஸ் ரொம்ப சீக்கிரம் அப்லோட் ஆகணும் அப்டின்னா, நீங்க வியூஸ் ஜாஸ்தி பண்ண தான் எனக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணணும் அப்டின்றது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஸோ நீங்க நெறைய வியூஸ் போற மாரி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய லைக்ஸ், நெறைய கமெண்ட்ஸ் குடுங்க. கண்டிப்பா சீக்கிரமா வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.